பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வலாலிஹி வஸாபி வசல்லிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் மஆரிஜ் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا يوم تكون السماء كالمهل وتكون الجبال كالعهن ولا يسأل حميم حميما يبصرونهم يود المجرمون لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجيه كلا إنها لظى نزاعة للشوى تدعو من أدبر وتولى وجمع فأوعى إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். நிராகரிப்போருக்கு சம்பவிக்கப் போகும் வேதனை பற்றி கேள்வி கேட்பவன் ஒருவன் ஏளனமாக கேட்கிறான். நிராகரிப்பாளர்களுக்கு அது ஏற்படும் போது அதனை தடுப்பவர் எவரும் இல்லை. அவ்வேதனை உயர் வழிகளுடைய அல்லாஹ்வினால் ஏற்படும். ஒரு நாள் வானவர்களும் ஜிப்ரீலாகிய அவ்வான்மையும் அவனிடம் ஏறிச் செல்வார்கள். அத்தினத்தின் அளவு 50,000 ஆண்டுகளாகும். எனவே நீங்கள் அழகிய பொறுமையுடன் பொறுப்பீராக. நிச்சயமாக அவர்கள் அதை வெகு தூரமாக காண்கிறார்கள், ஆனால் நாமோ அதனை வெகு சமீபமாக காண்கிறோம். அந்த நாளில் வானம் உருக்கப்பட்ட செம்பை போல் ஆகிவிடும். இன்னும் மலைகள் சாயம் ஏற்பட்ட பஞ்சத்தை போல் ஆகிவிடும். நாளில் ஒரு நண்பன் மற்றொரு நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டான். அவர்கள் நேருக்கு நேர் காண்பிக்கப்படுவார்கள், ஆனால் விசாரித்து கொள்ள மாட்டார்கள். குற்றவாளி அந்த நாளில் வேதனைக்கு ஈடாக கொடுக்க பிரியப்படுவான். தம் மக்களையும் தம் மனைவியையும் தம் சகோதரனையும் அவனை அரவணைத்து கொண்டிருந்த அவனுடைய சுற்றத்தாரையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் ஈடு கொடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள பிரியப்படுவான். அவ்வாறு ஆவது இல்லை. ஏனெனில் நிச்சயமாக அந்நரகமானது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பாகும். அது தலையில் தோலை எரித்து கலற்றிவிடும். நேர்வழியை புறக்கணித்து புறங்காற்றி சென்றோரை அந்நரகத்தீயானது அழைக்கும். அன்றியும் பொருளை சேகரித்து பிறகு அதை தக்கபடி செலவு செய்யாமல் காத்து கொண்டானே, அவனையும் அது அழைக்கும். நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு கெடுதி தொட்டுவிட்டால் பதறுகிறான். ஆனால் அவனை ஒரு நன்மை தொடுமானால் அது பிறருக்கு கிடைக்காதவாறு தடுத்து கொள்கிறான். இந்த அத்தியாயம் மக்கால் அருளப்பட்டது. இதனுடைய வசனங்கள் 1லேருந்து 44 வரைக்கும் இருக்குது. நான் இப்போ சொன்னது 1லேருந்து 21வது வசனம் வரைக்கும். அதாவது இந்த வசனத்தில் முதல் வசனம் என்ன, நிராகரிப்போருக்கு சம்பவிக்க போகும் வேதனை பற்றி கேள்வி கேட்பவன் ஒருவன் ஏளனமாக கேட்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இறுதி தீர்ப்பு நாள் மற்றும் மறுமை பற்றிய செய்திகளை பரியாசம் செய்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம், நீங்கள் உண்மையாளர்னா எந்த நாளை குறித்து நீங்கள் எங்களை அச்சுறுத்துகிறீரோ அந்த நாளை கொண்டு வாருங்கள் என்று அறைகூவல் விட்டு கொண்டு
இருந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு இந்த அத்தியாயத்தில் எச்சரிக்கையும் அறிவுரையும் வழங்கப்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நிராகரிப்பாளர்களுக்கு அது ஏற்படும் போது அதனை தடுப்பவன் எவரும் இல்லை. அந்த வேதனை உயர் வழிகளுடைய அல்லாஹ்வினால் ஏற்படும். ஒரு நாள் வானவர்களும் ஜிப்ரீல் ஆகிய அவ்வான்மாவும் அவனிடம் ஏறிச் செல்வார்கள். அந்தினத்தின் அளவு 50,000 ஆண்டுகள் ஆகும். அந்த மறுமை நாளில் ஒரு நாளுங்கிறது 50,000 ஆண்டுகளாக ஆகுங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். எனவே நீங்கள் அழகிய பொறுமையுடன் இருப்பீராக நபி சொல்கிறான். நிச்சயமாக அவங்க அதை வெகு தூரமாகத்தான் பார்க்குறாங்க, ஆனால் நாம் அதனை வெகு சமீபமாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது கேட்கக்கூடியவர் வேதனை கேட்கிறார். அந்த வேதனை நிராகரிப்பார்கள் மீது கட்டாயம் வந்தே தீரும். ஆனால் அது அதற்குரிய நேரத்தில் வரும். எனவே அதனை பரிகாசம் செய்வதை பொறுத்து கொள்ளுங்கோ. இவங்க எதனை தொலைவில் இருப்பதாக நினைக்கிறாங்களோ நம்ம அது மிக அருகில் இருப்பதை காண்கிறோம். பின்னர் எந்த தீர்ப்பு நாள் விரைவில் வர வேண்டுமென்று அவங்க வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் கோரிக்கை கொண்டிருக்கிறார்களோ அது எவ்வளவு கடினமானது என்பது, அது வரும்போது இந்த குற்றவாளிகளின் கதி எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதும் எடுத்துரைக்கப்பட்டிருக்குது. 8வது வசனத்தில் அந்த நாளில் வானம் உருக்கப்பட்ட செம்பு போல் ஆயிரும். இன்னும் மலைகள் சாயம் ஏற்பட்டு பஞ்சை போல் ஆகிவிடும். அதுக்கு அடுத்த வசனத்தில் ஒரு நண்பன் அந்த நாளில் மறுமை நாளில் நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டான். அவங்க நேருக்கு நேர் பார்ப்பாங்க, ஆனால் விசாரித்து கொள்ள மாட்டாங்க. குற்றவாளி அந்த நாளில் வேதனைக்கு ஈடு கொடுக்க பிரியப்படுவான். யாரெல்லாம் ஈட்டை கொடுப்பா? தன் மக்களை கொடுக்கணும்னு நினைப்பா. தன் மனைவியின் தன் சகோதரனையும் அவனை அரவணைத்து கொண்டிருந்த அவனுடைய சுற்றத்தாரையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் ஈடு கொடுத்தாவது தன்னை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்னு அந்த மறுமை நாளில் குற்றவாளிகள் நினைப்பாங்க. அப்படியாவது இல்லை. ஏன்னா நிச்சயமாக அந்த நரகமானது கொழுந்து விட்டு எரி நெருப்பாகும். அது எப்படின்னா தலையில் தோலை எரித்து கலற்றிவிடும். தலையிலேருந்து தோலை எரிக்கிறது, மறுபடி கழட்டுறது, மறுபடியும் அது ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கும். நேர்வழி புறக்கணித்து புறங்காற்றி சென்றோரை அந்த தீயானது அழைக்கும். அன்றி பொருளை சேகரித்து பிறகு அதை தக்கப்படி செலவு செய்யாமல் காத்து கொண்டானே அவனையும் அது அழைக்கும் அப்படிங்கிறார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க, தங்கம் வெள்ளி ஒருவற்றை இருந்து அதற்குரிய ஜக்காத் கடமையை நிறைவேற்றாவிட்டால் மறுமை நாளில் அது தங்கம் வெள்ளி ஊர்க்கப்பட்டு நரக நெருப்பில் சூடாக்கப்பட்டு அவற்றை கொன்று அவரது விலா, அவரது நெற்றி, அவரது முதுகு ஆகியவற்றில் சூடு போடப்படும். சூடு தணிந்துவிட்டால் மீண்டும் அது சூடுபடுத்தப்படும். அந்த நாளில் அளவு எவ்வளோன்னா உலகின் 50,000 ஆண்டுகளாக இருக்கும். இறுதியாக அடியார்களிடையே தீர்ப்பு கூறப்படும். சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ என அவர் தன் வழியே செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இறை தூதர் அவர்களே, ஒட்டகம் வைத்திருப்பவரின் நிலை என்ன என்று கேட்கப்பட்டது. ஒட்டகம் வைத்திருப்பவர் அதற்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதன் கடமை என்பது அதுக்கு தண்ணீர் அருந்தும் நாளில் அதன் பாலை கறந்து ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். அந்த ஒட்டகத்தின் உரிமையை நிறைவேற்றாத வரை மறுமை நாளில் திறந்த வழி மைதானத்தில் முகம் குப்புற போடப்படும். சிறு குட்டி கூட விடாதாமா. தன் குளம்புகளால் அவரை மிதிக்கும், தன் வாயால் அவரை கடிக்கும். அந்த ஒட்டகத்தின் ஒன்று அவரை மிதித்து விட்டு சென்றதும் அவரிடம் மற்றொரு ஒட்டகமும் அனுப்பப்படும். அந்த ஒரு நாளின் அளவும் உலகில் 50,000 ஆண்டுகள் போன்றதாக இருக்கும். இறுதியில் அடியார்களிடையே தீர்ப்பு கூறப்படும். அவங்க சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ என அவர் தன் வழியே செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இறை தூதர் அவர்களே, ஆடு மாடு வைத்திருப்பவரின் நிலை என்ன என்று கேட்கப்பட்டது. அதுக்கு மாடு ஆடு வைத்திருப்பதற்குரிய ஜக்காத் கடமைகள் நிறைவேற்றாதவர் மறுமை நாள் வந்துவிட்டால் திறந்தவெளி மைதானத்தில் அவரை முகம் குப்புற படுக்க வைக்கப்படும். அப்பொழுது ஒரு குட்டி கூட விடுபடாதவாறு அவரின் அனைத்து மாடுகளையும் ஆடுகளையும் அந்த மைதானத்தில் ஒன்று திரட்டப்படும். அவைகளின் கொம்பு வளைந்ததோ கொம்பு உடைந்ததோ கொம்பு இல்லாததோ எதுவுமே இருக்காதாமா. அனைத்திற்கும் கொம்புகள் இருக்கும். தன் கொம்புகளால் முட்டும், தன் குளம்புகளால் மிதிக்கும். அப்புறம் ஒன்று அவரை மிதித்து விட்டு செல்லும்போது மற்ற ஒன்று அவரிடம் அனுப்பப்படும். ஒரு நாளின் அளவு உலகின் 50,000 நாள் போன்றதாக இருக்கும். இறுதியில் அடியார்களிடையே தீர்ப்பு கூறப்பட்டு அதுக்கப்புறம் 50,000 ஆண்டுகள் ஒரு நாளுடைய நாள் இருந்துச்சுன்னா அப்போ எத்தனை வருஷம் அவங்க அந்த வேதனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அவர் செல்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனம், நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனை ஒரு கெடுதி தொற்றுச்சுன்னா பதறான், ஆனால் அவனை ஒரு நன்மை தொடுமானால் அது பிறருக்கு கிடைக்காதவாறு தடுத்து கொள்கிறான்னு சொல்லி இந்த வசனம் இதோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யா அல்லாஹ்,
நேற்றைய நாளை விட இன்று நாளை சிறப்பாக்குவாயாக. இன்றைய நாளின் எங்கள் காரியங்களை லேசாக்குவாயாக. உன்னிடமிருந்தோ அல்லது பிறரிடமிருந்தோ வருபவைகள் எதுவானாலும் அவைகள் உன் அருளால் மட்டுமே கிடைக்கிறது என நான் நம்புகிறேன். என் தேவையறிந்து உதவிடுவாயாக. உன்னையே வணங்கிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. எங்களின் இல்லங்களில் உன் அருளை விசாலமாக்குவாயாக. எங்களின் ரிஜுக்குகளை பர்க்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ், இவ்வுலக கவலையை பெரும் கவலையாக ஆக்காத. தொழுகை மூலமாகவும் பொறுமையாலும் உன்னிடம் உதவி கேட்கும் மனதை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய ரிஜுக்கு வானத்தில் இருந்தால் அதனை இறக்கி தருவாயாக. பூமியில் உள்ளே இருந்தால் அதனை வெளிப்படுத்துவாயாக. தூரத்தில் இருந்தால் என் அருகே கொண்டு வருவாயாக. அது அருகில் இருந்தால் அதனை எனக்கு இலகுவாக்கி தருவாயாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமீன்.